தமிழ்நாட்டில் காணாமல் போன சோமஸ்கந்தர் உலோக சிலையானது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த சிலை மீட்கப்பட்டது குறித்தான கூடுதல் விவரங்கள். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 8 கோடி ரூபாய் மதிப்பிலான சோமஸ்கந்தர் உலோக சிலை அமெரிக்காவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ ஏசியன் ஆர்ட் மியூசியத்தில் அந்த சிலை வைக்கப்பட்டிருப்பதை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பல தனிப்படைகள் அமைத்து வெளிநாட்டில் உள்ள தனியார் அருங்காட்சியகங்கள் மற்றும் தனியார் விற்பனையாளர்கள் நடத்தும் அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றை இணையதளங்களில் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஏதேனும் சிலைகள் கடத்தப்பட்டு காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கண்டறியும் வகையில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ ஏசியன் ஆர்ட் மியூசியத்தில் ஒரு உலோக சோமஸ்கந்தர் சிலை காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த சிலை எந்த கோவிலுக்கு சொந்தமானது என்பதை ஆய்வு செய்யும் போது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமானது என்பதை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சிலையுடைய காலம் என்பது கிபி 1500 முதல் 1600க்குள் இருக்கும் என்று ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உலோக சிலை வெண்கலத்தால் ஆனது என்பதும் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சிலையின் பீடத்தின் முன்பகுதியில் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருப்பதும், அது மட்டுமல்லாமல் இந்த சிலையை தானம் செய்தவருடைய பெயர் அதில் இருப்பதும் பொறிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சிலை காஞ்சிபுரம் நகரில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமானது என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை அமெரிக்காவில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக இன்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை மையமாக வைத்து அமெரிக்காவில் இருந்து சர்வதேச இன்டர்போல் போலீஸ் உதவியோடு இந்த சிலையை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சிலையுடைய சர்வதேச சந்தை மதிப்பு என்பது 8 கோடி ரூபாய் இருக்கும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிலையுடைய அமைப்பு மற்றும் எழுத்துக்களை பார்க்கும் போது இந்த சிலை 18ஆம் நூற்றாண்டினை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தன்னுடைய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிலையை கடத்தி சென்ற நபர் யார் என்ற கோணத்தில் விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சிலை அமெரிக்காவில் இருப்பதை கண்டுபிடித்திருக்கக்கூடிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.